ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் கடை ஸ்டைலையே தோற்று போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க வீட்லேயே எல்லாமே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக சாப்பிடுவாங்க. எதுவுமே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக கட் பண்ணி அதை நல்லா தாளிச்சுக்கிட்டேன். நான் 6-7 சப்பாத்திக்கான அளவு நான் சொல்லியிருக்கிறேன். இது முழுசாக ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் வெங்காயம் வதங்கும் பொழுதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது நம்ம உள்ளுக்குள்ளார இந்த ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். இந்த மசாலா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த வெஜிடபிள் மசாலா நம்ம 2-in-1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் லாஸ்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கும் பொழுது இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வதங்கும் பொழுதே நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் கேரட்டை போட்டேன். கேரட் போட்டதும் அதுக்கப்புறம் முட்டைக்கோசு எல்லாமே பாருங்கள் நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். ஹோட்டல் கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு குடமிளகா எல்லாமே ஒவ்வொரு கப்பு போட்டால் போதுங்க. ரொம்ப அதிகமாகவும் போட தேவையில்லை. அப்படி உங்களுக்கு இந்த மசாலா அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 2-3 தடவையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தியும் போட்டு பிரட்டிக்கலாம். அப்புறமேட்டு ரைஸ் சுட சுட ரைஸ் போட்டு கூட பிரட்டி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது செய்யும் பொழுது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். ரொம்ப ஹைலிலாம் வைக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இது வேகட்டும். சப்பாத்தி அதுக்குள்ளார இந்த சைடு நான் எல்லாத்தையுமே நான் சுட்டு வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி நம்ம போடும்போது பிச்சு போட்டுலாம் போடாதீங்க. சிசரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், சிம்மில் வச்சு நான் மூடி போட்டு வேக வச்சுட்டேன். இது இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நான் கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காகவும் ஆகுண்டு ஒரு பவுலில். ஏன்னா எனக்கு இது மசாலா கொஞ்சம்